அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் ஒத்துழைப்பு அளிப்பதாக காங்கிரஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம் சார். தற்போது காங்கிரஸ் தாவேகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? There is no other alternative to Vijay and TVK in this assembly. Either Vijay or election. So இது 213 எம்எல்ஏக்களும் தேர்தலை விரும்ப மாட்டாங்க. ஸோ கவர்னர் டைம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் ஓட்டிங்லேயே விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷனுங்கிற லெவலில் எதிர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் இந்த மாதிரி இந்த சூழ்நிலை தான் இருக்குது. இதுல இப்போ 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அவங்க இண்டி கூட்டணியில மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி, பீகார்ல தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி, மோடி சொல்லக்கூடிய பேரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஆட்டு தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஸ்டாலினோட கூட்டணியில இருக்கும் போதே அவங்க ஜாயின்ட் மீட்டிங் பேசாம விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டவங்க தான். இப்போ அவங்க விஜய் கூட சேர்ந்து 29லயும் கூட்டணின்னு சொல்லும் போது அது பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டோட ஒரு கூட்டணி விஜய்க்கு கிடைச்சிருக்குன்னு தான் பார்க்கணும். இதை எதிர்த்தரப்பு எப்படி எதிர்கொள்ள போறாங்க, எந்த வகையில் எதிர்கொள்ள போறாங்க, அவங்களோட கவுண்டர் மூவ் என்னங்கிறது வருங்காலத்துல தான் நாம் பார்க்கணும். மற்றபடி சிபிஎம், சிபிஐ, விசிகா போன்ற கட்சிகள்லாம் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் விசிகாவை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விசிகாவும் காங்கிரஸும் தாவேகாவும் ஒரு பெரிய அணின்னு ஆகும்போது அது கூட நின்னா வெற்றி வாய்ப்பு அதிகம்னு விசிகாவும் சிபிஎம் சிபிஐயும் பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க வெளியில இருந்து சப்போர்ட்டு அல்லது இது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாம இப்படி நேரடியாகவோ மறைமுகமோ சப்போர்ட் பண்ணலாம். அதிமுகவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு ட்விட்டர் போடவும், எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர் பெரிய அரசியல் ராஜதந்திரிங்கிறனால நீங்க என்ன விஜயை வச்சு அதிமுக உடைக்க முயற்சி பண்றது, நானே தேவைப்பட்டா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறேன், விஜய் கூட ஒரு டீலை போட்டுட்டு போறேன்னு அவரு தெளிவா செங்கோட்டையும் பாஜகவை மையப்படுத்தி அதிமுகவில் பிளே பண்ண நினைக்கும் போது அவரு பாஜகவோட கூட்டணி அமைச்ச மாதிரி அவரும் இப்போ எடப்பாடி தன் உள்கட்சி இதுல நான் தான் அதிமுகவில் என்ன மீறி யாரும் இல்லைன்னு காட்டுறதுக்கு அவரும் தாவேகா நிர்வாகிகளோட பேசி பண்ணிட்டாரு. ஸோ பல திசைகளில் இருந்து இந்த தாவேகாவுக்கு ஆதரவு வளையம் இருக்குங்கிறதான் இதுதான் உண்மை. இதுல அன்புமணி மட்டும்தான் தன்னுடைய அரசியல் அரங்கத்துல தன்னுடைய பலத்தை வலுப்படுத்துறதுக்கு அந்த ஆதரவு வளையம் எதுவும் பேசாம இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறேன். மற்றபடி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷனுங்கிற போது இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கும். தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு கவர்மெண்ட் டு பி ஃபார்ம்டு அதர் தான் விஜய்ங்கிறதும் விஜய்க்கு பெரிய பிளஸ். ஸோ இதுல மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அதோட ஸ்டெபிலிட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு புறம் தாவேகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பரபரப்பா நடந்துட்டு இருக்குது. மற்றொரு புறம் நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்குது. ரஜினி அவர்கள் திடீர்னு போய் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க. அரசியல் களம் எப்படி மூவ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல ரஜினி தரப்புல என்ன வாதத்தை முன்வைக்கிறதுக்காக இப்ப இந்த திடீர் சந்திப்பு? ஒரு முடிவு ஸ்டாலின் தோல்வி தமிழகமே மிக அதிர்ச்சியோட பார்க்கிறது. பிரகாஷ்ராஜ் அவர்கள் 1967 இந்திய அரசியல் நிர்ணயிச்ச காமராஜரோட தோல்வி விருதுநகர்ல இருந்தது மாதிரி ஸ்டாலினோட தோல்வியை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. நம்மளை பொறுத்தவரை ஸ்டாலின் இனிமேல் சந்திரபாபு நாயுடு மாதிரி தமிழக அரசியல்ல கவனம் செலுத்தணும், தமிழ்நாட்டின் நலனுக்கு முக்கியமா வச்சு பிரச்சனைகளின் அடிப்படையில பாஜக அரசு எதிர்த்தோ ஆதரித்தோ செயல்படணுங்கிறதா நம்மளோட கருத்து. ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்தது பாராட்டத்தக்க ஒரு நல்ல முடிவு. இது வரவேற்கத்தக்கது. ஒருத்தர் தோல்வியில இருக்கும் போது ஒருத்தரை போய் இவர் பார்க்கிறாருன்னா அது பாராட்டத்தக்க ஒரு குணம் என்று நான் கருதுகிறேன். ரவீந்திரன் சார், இதில் இன்னொரு விஷயம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் விஜய் ஒரு டெஸ்டட் ப்ரூவன் அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா? அது ஏற்றுக்கிறாம என்ன செய்ய முடியும்? அவர் எம்ஜிஆரோட ப்ரூவ் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் சிபிஎம் இவரு முஸ்லீம் லீக் ஃபார்வர்ட் பார்க்கலாம் கூட்டணி வச்சு 30.3 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. இவர் அதை தாண்டி ஒரு 4 விழுக்காடு வாக்கு எடுத்தாருன்னா ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டட் தானே. நான் சொன்ன காலகட்டத்தில் ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டட் இல்லைங்கிறது உண்மை. இப்பதான் ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டட்ங்கிறது உண்மை. ஓகே சார், இதில் இன்னொரு எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ
2 பேர் ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருக்காங்க. திமுக கூட்டணியில் ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்கு, பிரேமலதா கட்சி அவர்களுக்கு. அதே போல் பாமகவுக்கும் அதிமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்த ஒரு பக்கபலமாக திரு விஜய்க்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முக்கியமா கருதுறாங்க. லீடர்ஸ் அவங்க அசம்பிளியோ இதே பெருசா கருதல. அதனால பிரேமலதா அம்மையார் வந்து விஜய்க்கு எங்கள் வீட்டு பிள்ளை என் தம்பி தான் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க. ஆனா ஸ்டாலின் கூட தான் அனுப்புங்கிற தெளிவுபடுத்திட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடி கூட சேர்ந்து பயணிக்கிறது தான் அன்புமணிக்கு வந்து வடபலத்துல வந்து வெற்றியை கொடுக்கும். ஸோ அந்த வகையில அன்புமணியும் வந்து விஜய் தரப்ப பெருசா விரும்பல. பட் விஜய் ஜெயிப்பாருன்னு தெரியும். பட் அன்புமணியோட அரசியலுக்கு அது சரியா இருக்காது. என்ன ரிசப்ஷன் இருக்குங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. ஸோ அன்புமணியும் பிரேமலதா அம்மையாரும் 29 மையமா வச்சுதான் தங்க காய்களை நிறுத்துறாங்க. ஓகே, இதில் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் சொன்னீங்க. இதில் சிபிஎம் இடதுசாரிகள் வந்து ஒருவேளை இதை புறக்கணித்து அவருக்கு வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இப்போ முதல்ல அவர் வந்து தனி பெரும்பான்மை ப்ரூவ் பண்ண வேணும் அப்படின்னா உள்ளேருந்து சப்போர்ட் பண்ண வேண்டி இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது, அது ஒரு மேண்டேட்டரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி போக போகிறாங்களா? இல்லை நாங்கள் உள்ள இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டிஎம்கே ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, காங்கிரஸ் டிஎம்கே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க டிஎம்கே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பிறகு விஜய் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் வாங்கணும். ஒரு வேளையில அவங்களுக்கு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய விஜய் தான் மக்களவையில ஜெயிப்பாருன்னு கருதுனாங்கன்னா உள்ள பிஏ சப்போர்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து தலித் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கன்சால்டேட் ஆகக்கூடிய ஒரு அணி தான். இப்போ ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு பெரிய அளவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விஜய்க்கு போயிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இஸ் த கேஸ் வித் லேடிஸ், விமன்ஸ் ஓட்டும் வந்து நிறைய போயிருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஒருவேளை அவர்கள் இந்த இப்போ விசிகாவும் இடதுசாரிகள் இதில் வரும்போது, ஏன்னா சண்முகம் அவர்கள் நேற்று சொன்னது ஒரு முக்கியமான, எங்களை அழைச்சா யோசிப்போம் அப்படின்னு சொன்னார். இந்த பாயிண்ட்டை வந்து இன்னைக்கு காலையில் அவர் வரல அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து கண்டிப்பாக பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அதே போல் திரும்ப அவர்கள் சொன்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, நாங்கள் வந்து பாஜகவும் கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்தோமே தவிர விஜய் அவர்களை நாங்கள் எதிர்க்கலை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தாரு. நீங்கள் எப்படி இந்த கருத்தை பார்க்குறீங்க? விஜய் இன்னைக்கு வெற்றி பெற்ற ஒரு தலைவர். அவர் கூட காங்கிரஸ் இருக்கனால அதை நோக்கி விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் எதிர்காலத்தில் நகரத்துக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். சார், இன்னைக்கு காலையில் தொடர்ச்சியாக அதிமுக தரப்புல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. CV சண்முகம் ஆதரவு தெரிவிக்கிறாரு, தங்கமணி ஆதரவு தெரிவிக்கிறாரு, OS மணியன் அவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு தரப்பிலும் அமைச்சரவை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் ஓகே சொல்லியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமா. இதற்கு பிறகு அதிமுக தரப்புல ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சார்? அதிமுக தரப்புல வந்து இந்த ஆதரவு தெரிவிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய மையமா வச்சு அதிமுக உடைக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்றாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி கூட CD சண்முகம் ஏதாவது அப்ளை பண்றதா ஒரு போட்டிருக்காப்புல. அப்போ எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, நீங்க என்ன போய் உடைச்சிட்டு போறதுக்கு, விஜய் வச்சு தானே என்கிட்ட விளையாடுறீங்க, நானே விஜயை சப்போர்ட் பண்ணிட்டு போறேன். இப்படிதான் அவர் செங்கோட்டை விஷயத்திலையும் செயல்பட்டாரு. பிஜேபி வச்சு தானே என்ன உடைக்க பாக்குறீங்க, நானே பிஜேபியோட கூட்டணி போயிடுறேன். அந்த மாதிரி அவர் தன் கட்சியை காப்பாத்துறதுக்கு வந்து விஜய்க்கு அவுட் சைட் சப்போர்ட்டோ ஏதோ வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. இணைப்பில் வந்து மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார்.